दक्षिणामूर्तिसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मन्दस्मितमुखाम्बोजं महनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयाभरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रणतोऽस्मि निर्मलज्ञानसिद्धये। ज्ञानदेवसमारम्भां नामदेवाधिमध्यमां तुकारामपर्यन्तां वन्दे वार्करीशुभाम्। भीमाधीरनिवासं कुण्डलीकवरप्रदं भृगुमायी प्रियं वन्दे पाण्डुरङ्गमहाप्रभुम्। समसरणसरोजं सार्धनीलाम्बुजावं जगदनिहितपाणिं मन्दनं मन्दनाननं तरुणतुलसीमाला अन्तरं कञ्चनेत्रं सधयधवलहासं विठ्ठलं चिन्तयामि। पंडरीशारिगा क्षेत्रनागी कुंडलिगा सारिका भक्तनागी विठोबा सारिका देवनागी सद्गुरु तुकाराम सारिका सद्गुरुवागी। माऊली ज्ञानेश्वर महाराज के जय। सद्गुरु तुकाराम महाराज के जय। जानीनाथ देव महाराज के जय। जय सद्गुरुनाथ महाराज के जय। समस्त साधु मंडल की पतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय। இன்னைக்கு சுதினம்னா என்ன? என்றைக்கு மகான்களை தரிசனம் பண்றோமோ, என்றைக்கு மகான்களை பற்றி சாதுக்களை பற்றி நினைக்கிறோமோ, என்றைக்கு அவர் கீர்த்தனைகளை பாடுறோமோ அன்றைக்கு சுதினம் சொல்றார். துகாராம் மகாராஜ் வந்து அபங்கத்தில் சொல்றார். அதை இப்ப நம்ம அனுபவிப்போம். दीन जालो संतांचे दर्शन, संतांचे दर्शन, संतांचे दर्शन जाली पाप ताप तुडी दल्य केली उडाउडी. धन्य आज दीन जाला संतांचे दर्शन झाले समाधानु पाहिली सांत्री म्हणे. धन्य आज दीन जाला संतांचे दर्शन तुका म्हणे. आळी कर तोशी दिवाळी दशरा. धन्य आस्तीन जाला संतांचे என்னைக்கு சாதுக்களை தரிசனம் பண்றோமோ, என்னைக்கு சாதுக்கள் தரிசனம் கிடைக்கிறதோ அன்னைக்கு பாக்கியமான தினம்னு சொல்றா. கோவிலில் போய் சுவாமியை பார்க்கறது நல்ல தினம் இல்லையா? சொல்லலாம். ஆனால் கோவிலுக்கு போய் பகவானே உன்னுடைய சரணார விந்தங்கள் பக்தியை கொடு, உன்னிடத்துல ஈடுபாடு கொடு, என் மனசு உலகத்திலேருந்து விலகி உன்னிடத்தில் ஈடுபடணும்னு பிரார்த்தனை செய்ய கோவிலுக்கு போனால் அன்னைக்கு சுதினம். கோவிலுக்கு போகிறோம், எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு, எவ்வளவோ தாபங்கள் இருக்கு, எவ்வளவோ வேதனைகள் இருக்கு, எவ்வளவோ பிரார்த்தனைகள் இருக்கு. ஆனால் கோவிலுக்கு வேற எங்கே போய் நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்ல முடியும்? அந்த பகவான்கிட்ட தானே சொல்ல முடியும். நம்ம கஷ்டங்கள்லாம் கொட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னா அது கோவில் தானே. அந்த கோவிலுக்கு போகிறோம், கோவிலுக்கு போய் பகவான்கிட்ட என்னுடைய கஷ்டங்கள்லாம் தீர்த்துன்னு வேண்டிக்கிறோம். ஆனால் மகான்களுடைய சன்னிதானத்திற்கு போனாக்க அப்படி வேண்டிக்கணும்னே நமக்கு தோணாது. லௌகிகமாக எதையுமே கேட்க தோணாது. மனசு
செயல்படாம ஆயிடும். அவளுடைய அமைதியான சாந்தியான அந்த முகத்தை பார்த்தா நம்ம மனசு செயல்படாம ஆயிடும். அவளுடைய சாந்தி வந்து நம்மளை அப்படியே ஆகர்ஷணம் பண்ணிடும். நாள் பூரா பகவத் சிந்தனையிலேயே அவ இருக்கா. எப்படி அவளால் அது மாதிரி இருக்க முடிகிறது? அவளை பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? நம்முடைய பாப சிந்தனையெல்லாம் போயிடும். நாம் பண்ண பாபமெல்லாம் நாசமாயிடும். நம்மகிட்ட இருக்கிற தாபங்கள் எல்லாமே வந்து தீர்ந்து போயிடும். இந்த அமைதி இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட எங்கே இருந்தது? நம்மகிட்ட தான் இருந்தது. ஆனால் இவ்வளோ அமைதி நமக்கு எப்படி வருது? மனசு வந்து தன்னுடைய சேட்டைகள் எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி காணாமல் போயிடுறது. நமக்கு கவலையே வராது. அந்த மாதிரி மகான்கள் வந்து நம்ம கிரகத்துக்கு வரக்கூடிய தினம் சுப தினம். நம்ம இப்போ நாமதேவ சரித்திரத்தை வந்து ஒரு 10-11 வாரம் அனுபவிக்க போகிறோம். அப்படின்னா என்ன? நாமதேவரை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். மனசளவில் அவருடைய காலகட்டத்தில் வாழ போகிறோம். நடந்த சம்பவங்களை நேருக்கு நேர் பார்க்க போகிறோம். அவர் எப்படி பாண்டுரங்கனை பஜனை பண்ணினாரோ, எப்படி கோவில் முன்னாடி நர்த்தனம் பண்ணினாரோ, அந்த காட்சிகளை வந்து நாம் வந்து பிரத்யட்சமாக பார்க்க போகிறோம். எப்படி அவருக்கு தோழருக்கு தோழனா வந்து பாண்டுரங்கன் அனுகிரகம் பண்ணினானோ, அந்த பாக்கியத்தெல்லாம் நம்ம நேருக்கு நேர்ந்து பார்த்து அனுபவிக்க போகிறோம். இந்த சாதுக்களுடைய சரித்திரத்தில் சிரவணம் செய்யறதுனால அவளை தரிசனம் பண்ணுறதுக்கே சமமான ஒரு காரியத்தை நம்ம பண்ண போகிறோம். இந்த ஒரு வார காலம் அதை விடாமல் எல்லாரும் வந்து அனுபவிக்கணும் அப்படின்ட்டு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சாதுக்களுடைய சரித்திரத்தை கேட்குறோம். 1 மணி நேரம் கேட்குறோம், 2 மணி நேரம் கேட்குறோம். மறுநாள் வந்து கிளம்புற நம்ம எழுந்துட்டாலும் லௌகீகமான உலகத்தில் நம்ம பிரவர்த்திச்சாலும் மனசு வந்து லௌகீகத்தில் வந்து ஈடுபடாது, பதியவே பதியாது. மனசு வந்து அடங்கி போயிடும். சத்சங்கத்தில் ஈடுபட்டால் நித்திய ஹரிகதா நித்திய நாமாவளி அப்படிங்கிறார் நிவர்த்திநாதர். ஒரு நாள் கூட விடப்படாது. சத்சங்கம் எங்கே நடந்தாலும், நாம சங்கீர்த்தனம் எங்கே நடந்தாலும், ஹரிகதை எங்கே நடந்தாலும், தேவாரம் திருவாசகம் பாராயணம் எங்கே நடந்தாலும், சௌந்தரகிரி பாராயணம் எங்கே நடந்தாலும், சுந்தரகாண்ட பாராயணம் எங்கே நடந்தாலும், நாராயண பாராயணம் எங்கே நடந்தாலும் அந்த சத்சங்கத்தை நாம் ஒரு நாள் கூட விடப்படாது. ஆனால் லௌகீகமாக நமக்கு எவ்வளவோ வேலைகள்லாம் இருக்குது. இப்போ வரக்கூடிய சாதனங்கள் எல்லாம் நம்மளுடைய பொழுதை வந்து எப்படி வந்து வீணாக்கணுங்கிறதுல நிறைய அங்க வைக்கிறது. டிவி இருக்கு, செல்போன் இருக்கு, இதெல்லாம கதை வருது. சீரியல் பார்க்காம இருக்கவே முடியாது. சாப்பிடா கூட விட்டுடுவோம், சாப்பாடா கூட சாப்பிடாம இருந்துடுவோம். ஆனால் சீரியலை விட முடியாதுன்னு சொல்றவா நிறைய பேர் இருக்கா. அதுவும் கதை தான். சத்சங்கத்தை நம்ம கேட்கறது கதை தான். ஆனால் சீரியல் பார்க்கறது, சீரியல் கேட்கறது அபகதை. இது வந்து சிவகதைன்னு சொல்லிட்டு சொல்வா. சத்சங்கம் வந்து மனசை வந்து விசுத்துண்டே போகும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், லௌகீக வாழ்க்கை வாழுங்கோ, லௌகீகத்தில் இருங்கோ, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் சூரியன் அஸ்தமனம் ஆற வரையிலும் உள்ள லௌகீக வாழ்க்கை எது வேணாலும் பண்ணிக்கோங்க. சூரிய அஸ்தமனம் ஆகின பிறகு நீ படுக்க செல்வதற்கு வரை நீ வந்து பகவத் சிந்தனையா பகவத் நாமாவோட இருங்கோ, அதுவே போதுன்னு சொல்வார். மகான்கள்லாம் எப்படி இருக்கா? ருணந்தி காயந்தி கிரணந்தி சாதனக அப்படின்னு பாகவத்தில் சொல்லியிருக்கு. அவெல்லாம் கேட்பா, கேட்கறத வந்து சொல்லுவா, வாயால பாடுவா, உள்வாங்கிப்பா. அதுதான் மகானுடைய நடைமுறை, சந்துக்களுடைய நடைமுறை. இந்த அபியாசம் பண்ண பண்ண அது எல்லாம் அனுபவம் ஆகிடும். இப்போ தெய்வீக சிந்தனோட வாழுங்கன்னு சொல்றேல, நமக்குன்னு வாழ்க்கை ஒன்று இருக்கே, வாழ்ந்தாகணுமே. இது வந்து நமக்கான வாழ்க்கை. அவளுக்கான வாழ்க்கை என்ன? சந்துக்களுக்கான வாழ்க்கை என்ன? பாண்டுரங்கா, உன்னையே நினைக்கிற மாதிரி நீ பண்ணிட்டதால என் குடும்பத்தை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னா அவளுடைய நித்தியப்படி கவலையை பாண்டுரங்கன் விட்டல் வந்து பார்த்துப்பான். இதுல வந்து எதவிதமான ஒரு மாறுபட்ட கருத்தே கிடையாது. அத்தனை சந்துக்களுக்கும் அத்தனை சாதுக்களுக்கும்
தாசனாக நின்று விட்டல் வேலை செய்கிறான். சுத்தானந்த பாரதி சன்னியாசம் வாங்கின அப்புறம் அம்மா பார்க்கறதுக்காக வந்தார். சன்னியாசிகள் சன்னியாச ஆசிரமத்தில் இருந்தாலும் அம்மாவுக்கு முக்கியத்துவம் நிச்சயமா கொடுக்கணும். ஆதிசங்கர பகவத்பாதாலே கொடுத்திருக்கார். அம்மாவை பார்த்து நமஸ்காரம் பண்றார். சன்னியாசி நமஸ்காரம் பண்ணக்கூடிய பாக்கியம் இந்த தாய்க்கு மட்டும்தான் கிடைக்கும். வேற யாருக்கும் சன்னியாசிக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டா, சுவாமியை தவிர. சுவாமியை தவிர வேறு யாருக்காவது சன்னியாசிக்கு நமஸ்காரம் பண்றான்னா அது அம்மாவுக்கு தான். இந்த அம்மா அவ்வளவு சுத்தியான தான். உள்ள சன்னியாசியா போயிட்டாலும் அம்மாவுக்கு அந்த பாசம் விட மாட்டேங்கிறது. ஒருவா சாப்பிட்டுட்டு போடா அப்படிங்கிறார். உதாரணத்தை சொல்றார், அம்மா உன் வயிற்றுல நான் பிறந்து விட்டதுனால என்னை நீ ஒருவா சாப்பிட்டுட்டு போன்னு சொல்றியே. இந்த உலகம் முழுக்க காத்து ரட்சிச்செல்லாம் பண்ணிட்டு இருக்காளே ஜெகன்மாதா, அந்த ஜெகன்மாதாவுக்கு என்னை பத்தி கவலை இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடுறார். ரொம்ப பிரசித்தமான பாடல் அது. மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை, எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும் இருக்கையில் எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. அல்லலை ஓட்டுவாள் வல்லமை நாட்டுவாள். அல்லலை ஓட்டுவாள் வல்லமை நாட்டுவாள். அம்புலி காட்டி நல்ல அமுதினை ஊட்டுவாள். அல்லலை ஓட்டுவாள் வல்லமை நாட்டுவாள். அம்புலி காட்டி நல்ல அமுதினை ஊட்டுவாள். தொல்புவி எனக்கொரு தொட்டிலாயாட்டுவாள். தொல்புவி எனக்கொரு தொட்டிலாய் ஆட்டுவாள். சுத்தமுக்த சமத்துவ சுடர் என்னுள் ஏற்றுவாள். சுத்தமுக்த சமத்துவ சுடர் என்னுள் ஏற்றுவாள். எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. அம்மா 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 அம்மா. அல்லலை ஓட்டுவாள் வல்லமை நாட்டுவாள். அம்புலி காட்டி நல்ல அமுதினை ஊட்டுவாள். அல்லலை ஓட்டுவாள் வல்லமை நாட்டுவாள். அம்புலி காட்டி நல்ல அமுதினை ஊட்டுவாள். தொல்புவி எனக்கொரு தொட்டிலாயாட்டுவாள். தொல்புவி எனக்கொரு தொட்டிலாய் ஆட்டுவாள். சுத்தமுக்த சமத்துவ சுடர் என்னுள் ஏற்றுவாள்.
சுத்தமுக்த சமத்துவ சுடர் என்னுள் ஏற்றுவாள் எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை அம்மா 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 தாய் ஆட்டுவாள் சுத்தமுக்த சமத்துவ சுடர் என்னுள் ஏற்றுவாள் சுத்தமுக்த சமத்துவ சுடர் என்னுள் ஏற்றுவாள் எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை அம்மா 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 மனக்கவலை என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை அம்மா 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 இதுதான் சாதுக்களோட மனசு. பகவான் இதே தான் கீதையில சொல்றார். யோகக்ஷேமம் வகாமியம்னு சொல்றார். பகவான் காப்பாத்துவார்ங்கிற திருட நம்பிக்கையில அவனுக்காகவே தங்கள் வாழ்க்கைய ஒதுக்கிறது மகான்களுடைய சரித்திரம். நமக்கு அந்த வைராக்கியம் வரல. வைராக்கியம் எப்போ வருதோ அது வரை நம்ம காத்துன்னு இருக்கணும். வைராக்கியம் வந்த மாதிரி நாம் நடிக்கக்கூடாது. பழம் பழுத்தா தானா கீழே விழுந்தாகணும் இல்லையா? அதனால குடும்ப வாழ்க்கையிலே இருந்துட்டு அவளை ஸ்மரணம் பண்ணும். அவ மாதிரி நம்மளால கிளம்பி போயிட முடியாது. அவளை நினைத்தாலே மனசு சுத்தமாகும். ஏக்நாத் மகாராஜ் பைட்டல்ல இருந்தவர். பகவான் பாண்டரங்கன் அவருடைய கிரகத்திலேயே 12 வருஷம் வேலைக்காரனா அனுகிரகம் செய்தானாம். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தேவம் செய்து விட்டேங்கிற பாரதியார் பாட்டு மாதிரி 12 வருஷ காலம் கிருத்திர வேலைக்காரனா அனுகிரகம் பண்ணானாம். ஊர் பக்த சேட்ட ஏகநாதர் அவர் விரோதம் இல்லாம வைதிக தர்மமும் பாகவத தர்மமும் சேர்ந்து கடைபிடிச்ச ஒரு மகான். நிறைய பூர்வாச்சாரியரை பற்றி அவர் அபங்கத்தில் பாடியிருக்கார். அவர் நாமதேவரை பற்றி ஒரு அபங்கம் பாடுறார். धन्य धन्य नाम देवा धन्य धन्य नाम देवा सर्व वैष्णवाजाराव सर्व वैष्णवाजाराव धन्य 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 नाम देवा प्रत्यक्षताहिनी प्रतीच वाळावंटी स्प्रीच दर्श धन्य धन्य नाम देवा सर्व वैष्णवाजाराव कवित्र केळे शतकोटी कवित्र केळे शतकोटी साविले जीव कल्पकोटी धन्य 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 नाम देवा सर्व वैष्णवाजाराव धन्य धन्य नाम देवा धन्य धन्य नाम देवा धन्य धन्य नाम देवा
நாமதேவா நாமதேவா. அத்தனை பக்தாளுக்கும் சந்த் சிரோமணியா இருந்தார் நாமதேவர். எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பகவானோட சக்கியபாவத்தில் இருந்தாரோ அத்தனை சக்கியபாவத்தில் இருந்தார் நாமதேவர். பாண்டுரங்கனை சாப்பிட வச்சார், பாண்டுரங்கனோட தானே சாப்பிட்டார். சம போஜனம், அவ்வளவு உரிமை. பண்டரிபுரத்திலே வாழ்ந்தார். அந்த க்ஷேத்திரத்தில் கூடிய ஒவ்வொரு அணுவிலையும் விட்டல் நாமத்தை எங்க பார்த்தாலும் விட்டலா 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 விட்டலான்னு கேட்கக்கூடிய விட்டல் நாமத்தை எல்லா இடத்தும் நிரப்பின நாமதேவம். ராத்திரி பகல ராமசங்கீர்த்தனம் பண்ணுவார். ஆனால் குடும்பம் உண்டு, சன்னியாசி இல்லை. சின்ன குடும்பம் அவரோட குடும்பம். அவர் மனைவி, ஒரு பொண்ணு, 4 பையங்க, அப்பா அம்மா சகோதரி, வேலைக்காரியை சேர்த்து 15 பேர் தான் அந்த குடும்பத்தில் இருப்பா. அத்தனை பேருக்கும் சம்ரஷணம் பண்ணிட்டு க்ஷேத்திரத்துக்கு வரவா அத்தனை பேருக்கும் அன்னதானம் போடுவா. ஆனால் கையில் ஒன்றும் இருக்காது, காசு பணம் எதுவுமே கையில் இருக்காது. அத்தனை பேருக்கும் அன்னதானம் போடுவா. குடும்ப நிர்வாகத்தை பாண்டவர்கள் தான் கவனிச்சான். அதுதான் அனன்ய சரணாகதிக்கு ஒரு கிருபைன்னு சரித்திரம் சொல்றது. அவருக்கு சக்தி, அபாரமான சக்தி அவர்கிட்ட இருக்கு. ஒன்றுமில்லாத நிலையில் அவர் இருக்கவே வேண்டாம். ஸ்பர்ச வேதிக்கல்னு ஒரு கல் இருக்கு. அந்த கல்லால எதை தொட்டாலும் தங்கமாக மாறிடும். அந்த ஸ்பர்சவேதி கல் மாதிரி சந்திரபாகா நதியில் இருக்கக்கூடிய அத்தனை கல்லையும் அவர் தொட்டார்னா அந்த கல் ஸ்பர்சவேதி கல்லாவே மாறிடும். அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. ஆனால் லட்சியமே கிடையாது. பணங்காசுல அவருக்கு சிந்தனையே கிடையாது, நாட்டமும் கிடையாது, லட்சியமே கிடையாது. மனுஷ வாழ்க்கைய தாற்பயத்தை அடைஞ்சா இதுதான் என் லட்சியம்னு சொல்லிட்டு தீர்மானத்தோட யார் இருக்காளோ அவ லட்சியத்தை அடையிறா. ஆரம்பத்திலிருந்தே நான் என்னவாக மாறணும் அப்படின்னு நினைச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை அபியாசம் பண்ணி அந்த வழியிலே போனாக்க நிச்சயமாக அதுவாக மாறிட நிச்சயமாக முடியும். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லணும்னு பகவான் சொல்கிறார், அதனால சொல்கிறேன். அண்ணா பொண்ணு சுபாஷினி, டாக்டர் சுபாஷினி இந்த பிரவச்சனத்தில் அபங்கமெல்லாம் பாடின்னு இருக்கா. அவள் சின்ன குழந்தையாக இருந்த போதிலிருந்து, விவரம் தெரிஞ்ச குழந்தையிலேருந்து ஐ வுட் பிகம் ஏ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறது எல்லாமே பேப்பரை வச்சுட்டு டாக்டர் சுபாஷினி சுபாஷினி எழுதித்தான் விளையாடுவோம். அந்த எண்ணம் அந்த லட்சியத்தை அடையணுங்கிற எண்ணம் அவன் மனசில் ஆழமாக இருந்ததுனால அந்த லட்சியத்தை அடைஞ்சு இன்றைக்கி கண்டாக்டராக ஒரு கிளினிக் வச்சு சென்னையில் இருக்கா. நிறைய சத்சங்கம் பண்ணுறா, சத்சங்கமான காரியங்கள் பண்ணுறா. இந்த ப்ரோக்ராம் அவளுடைய அபரிதமான வேலைகளுக்கு நடுவில் நமக்கு நேரத்தை ஒதுக்கி அமங்கமெல்லாம் பாடி கொடுக்குறா. இதை நான் பெருமை அண்ணா பொண்ணுன்னு பெருமையாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. அந்த லட்சியம் இருந்தால் அந்த லட்சியத்தை எப்படி அடையலாங்கிறதுக்கு உதாரணமாக சொல்கிறேன். இவா லட்சியம் சாட்சாத் பகவானே. சாதுக்குள் நம்ம லட்சியம் வேற, சாதுக்குள் லட்சியம் சாட்சாத் பகவானே, வேற லட்சியம் எதுவுமே கிடையாது. பகவத் விஷயத்தில் மட்டும்தான் லட்சியம், பாக்கி விஷயங்கள் எல்லாத்தையும் லட்சியமாக தான் இருப்பா. அப்படி இருந்தால் சுவாமி நிச்சயமாக அடையலாம். சுவாமி இவளை ஆட்கொள்றா. நமக்கெல்லாம் இதுதான் சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம தடைகளை தாண்டி சுவாமிகிட்ட போகிறது நம்மளால முடிய மாட்டேங்கிறது. நிறைய தடைகள். இந்த தடையெல்லாம் சுவாமிகிட்ட நம்மளால போகிறதுக்கு முடியல. மனுஷ வாழ்க்கையோட பிரயோஜனமே பகவானை அடைவதுன்னு ஆதிசங்கர பகவத்பாதாலே சொல்லியிருக்கார். எல்லா மகானதான் சொல்றா. பகவானை நேருக்கு நேர் பார்க்கறது, நம்ம உள்ளத்துக்குள்ள ஆத்மஸ்வரூபா அவளை உணர்றது ஒரு விதம். இன்னொரு விதம் பகவான்னு சொன்னா சமஸ்த லோகங்களையும் படைத்தவர், எல்லா சக்திகளும் உள்ளவர். எல்லா சக்திகளும் உள்ளவர். அவரால் முடியாது எதுவுமே இல்லை. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். ஜெகத்தை சிருஷ்டி பண்றார், பரிபாலனம் பண்றார், தனக்குள்ளே லயமடைய செய்கிறார்.
உலகமெல்லாம் பரவி இருக்கக்கூடிய பரம்பொருள். இது பகவானுடைய ஒரு வைபவம், ஒரு பராக்கிரமமான வைபவம். நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சமாச்சாரம் இது. இன்னொன்று பகவத் குணம். அளவில்லாத ஞானம் இருக்கு பகவானுக்கு, அளவில்லாத தேஜஸ் இருக்கு, அளவில்லாத பராக்கிரமம் இருக்கு, எதையும் செய்யக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. நம்மளால என்ன முடியுது? தள்ளி நின்று தரிசனம் பண்ணாதான் முடியும். கிருஷ்ண பரமாத்மா கோவர்த்தனகிரியை 7 நாளைக்கு அப்படியே தாங்கி நின்னாராம். நம்மளால முடியுமா? ஒரு சின்ன கல்லை கூட தூக்கி வைக்க நம்மளால முடிய மாட்டேங்கிறது. எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் தன் நிலை குலையாமல் தனக்கு கெடுதல் பண்ணின அத்தனை பேருக்கும் நல்லதே செய்தது ராமாவதாரம், ராமருடைய சரித்திரம். தனக்கு விஷம் கொடுக்க வந்த பூதனைக்கு மோஷம் கொடுத்த ஒரு பரம கருணை, பரம தயாளன் கிருஷ்ணன். ராமனுடைய குணங்களையும் கிருஷ்ணனுடைய குணங்களும் தெய்வீக குணங்கள். இந்த குணங்களை நம்ம சிந்தனை பண்ணி இந்த குணங்களை அடைஞ்சு விட்டாலே இதுக்கு பேர் பகவத் சாட்சாத்காரம் தான். பகவானை நேருக்கு நேராக பார்க்கறது, தியானம் பண்ணுறது, யோகம் பண்ணுறது, தனக்குள்ள ஆத்மஸ்வரூபமாக உணர்றது, இது ஒரு நிலை. சதா அன்பே வடிவான பகவானை சிந்தனை பண்ணி அந்த பகவான் சுரூபத்திலே இருக்கக்கூடிய சாதுக்களை நினைத்து நாம் அன்புமயமாக மாற வேண்டும். பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாகி அந்த அருள் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு நாம் ஒரு கருவியாக இருந்து செயல்படுது. அவனுடைய அனுகிரகத்தாலே யாருக்கு யோகிதை இருக்கோ அவளுக்கு அனுகிரகம் பண்றது, எந்த தகுதியுமே இல்லாதவாளுக்கு பண்றது கிருபை. யோகிதை உள்ளவாளுக்கு பண்றது அனுகிரகம், யோகிதை இல்லாதவாளுக்கு பண்றது கதியே இல்லை அப்படின்னு சரணாகதி அடையிறவாளுக்கு பண்ணக்கூடியது கிருபை. இதுக்கு தகுதியுள்ளவாளா ஜனங்களை சத்சங்கத்தில் ஈடுபட செய்யணும். அந்த ஈடுபட செய்யறதுக்கு நம்மாலான முயற்சியை பிரயத்தனம் பண்றது. நாம அமைதியோடு இருந்துட்டு அடுத்த வாழ்க்கை அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கக்கூடிய காரியங்களை ஈடுபடுறது. இதோட பிரயோஜனத்தால பகவான் எங்கேயோ இருக்கான்னு தேடி அவனுக்கு சேவை பண்றதுக்கு நீ திண்டாடாதே. பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேரிலுமே பகவான் தான், பகவான் சொரூபமாகத்தான் எல்லாரும் இருக்கா. அவளுக்கு கைங்கரியம் பண்ணாலே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பலனை அடையலாம். இதுதான் ஞானியோட நிலை. பகவான் எல்லார் ரூபத்திலையும் இருக்கார், அகண்டமா இருக்கார். அதுதான் ஞானியோட நிலை. பகவானுடைய குணங்கள் ஞானிகள்கிட்ட வந்துடுறது. ரமண பகவான்னு சொல்றோம், உடனே கேள்வி கேட்டுவிடப்படாது. ரமண பகவான்னா அவருக்கு 4 கை இருக்கா, கையில சங்கு சக்கரம் வச்சுட்டு இருக்காரா, நமர் திரிசூலத்தோட இருக்காரான்னு கேட்கப்படாது. பகவத் சப்தத்திற்கு பகவானின் குணங்களை வாட்ட இருக்குங்கிறது தான் அர்த்தம். ஞானானந்த பகவான் சொல்றோம், சாட்சாத் பரமேஸ்வரன் மகாபரிவான்னு சொல்றோம். இதுல என்ன தெரியறது? பகவானுடைய ரூபம் இல்லை, பகவானுடைய அத்தனை குணம வாழ்க்கை இருக்கு, பகவானுடைய கருணை இருக்கு. நாம சரணாகதியானா அவ நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்கன்னு தெரியுது. பகவானுடைய பராக்கிரமமே நமக்கு வேண்டாம், பகவானுடைய குணத்தோடு வாழ்ந்து காட்டணும். பாபமே பண்ணிட்டு இருக்கிறது அசுர குணம். பாபமும் புண்ணியமும் கலந்து மிஸ்ரமா பண்றது மனுஷகுணம். தப்புக்கே இடமில்லாம பரிசுத்தமா ஸ்படிக மாதிரி இருக்கிறது மகான்களோட குணம். மகான்கிட்ட நம்ம கிடைக்கக்கூடிய சம்பந்தத்தால அவளை நினைச்சு அவளோட பழக நம்ம மனசு அப்படியே பரிசுத்தமாயிடும். அவளுடைய பரிசுத்தமான தெய்வீக குணங்கள் எல்லாம் நமக்கு வந்துடும். அதுதான் பகவான் சாட்சாத்காரம்னு சொல்றா. அதுதான் மனுஷ வாழ்க்கையோட லட்சியம்னு சொல்றா. தேட வேண்டிய வஸ்து நமக்குள்ளே இருக்காங்கிறது நாம உணர்ந்துப்போம், சிரமமே பட வேண்டாம். நாம ருஜியும் சத்சங்க ருஜியும் ஏற்பட லௌகிக வாழ்க்கையிலிருந்து மனசு அப்படியே விடுபட்டுடும். நீயே சத்சங்கமாயிடுவார். சத்குரு ஞானானந்தர் சொல்வார், சத்சங்கிறது வேற ஒன்றும் இல்லை,
உன் மனசுக்குள்ளே இருக்கிற சத்தோடு நீ எப்போ சங்கம் வச்சுக்கிறியோ அதான்ப்பா சத்சங்கம் பார். அது மாதிரி நீயே வந்து சத்சங்கம் ஆயிடுவ. கண்ணை திறந்துட்டே நம்ம பண்ணக்கூடிய தியானம் அது, காதில் கேட்டுனே பண்ணுற தியானம் அது. மாவுளி ஞானேஸ்வர் சொன்னார், வைகுண்டத்தை தேடி நீ போகாதே அப்படின்னார். ஞானிலாம் சொல்லாமா அந்த மாதிரி? என்ன சொல்றார்? வைகுண்டத்தை வந்து உன்னுடைய ஆத்துக்கு கொண்ட உன்னுடைய கிரகத்தையே வைகுண்டமாக மாற்றுன்னு சொல்றார். ஆகணும்னா அது மாதிரி இருக்கணும். ஒரு பூஜையர் இருக்கணும், பூஜை பண்ணணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணணும். குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். ஆரம்பத்திலிருந்து இந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க அந்த சின்ன குழந்தை, விவரம் தெரியாத குழந்தையிலேருந்து அந்த குழந்தை கேட்டு 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 ஒரு நிலையில் வந்து நமக்கு சொல்லிக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை பக்குவம் வந்துடும். இந்த மாதிரி நம்ம செய்ய செய்ய ஆற்றுட்டு இருக்கக்கூடிய அத்தனை மனுஷாலும் செய்ய செய்ய இந்த ஆகமே வைகுண்டம் ஆயிடும் சொல்லிட்டு சொல்கிறான். வைகுண்டத்தை தேடி போகவே வேண்டாம். வைகுண்டம் வந்து நம்ம கிரகத்தை வைகுண்டம் மாற்றலங்க. ஞானேஸ்வர் மகரார் நாமதேவருடைய கிரகத்தில் எப்படின்னா அகோபாகியம், அத்தனை பேரும் பாகவதாதான். பஜனை கோஷ்டி தேடி போகவே வேண்டாம். இப்படிப்பட்ட பாக்கியம் பண்ணவாளுடைய கிரகத்தில் தான் இந்த மகான்களுடைய அவதாரமே நிகழும். இந்த மகான்கள் பிறக்கணும்னா இந்த அம்மா அப்பா வந்து எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும். ரமண பகவானை பிறக்கிறதுக்கு அந்த அம்மா என்ன பாக்கியம் பண்ணியிருக்கா. மகாபரிவாலை பிறக்கிறதுக்கு அந்த மகாலட்சுமி என்ன பாக்கியம் பண்ணியிருக்கா. அந்த மாதிரி அம்மா தாயாரை பார்த்தா நம்ம விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். மகாபரிவால் தாயார் ஒரு சாதுவை கொடுக்கல, நமக்கு 2 சாதுக்களை கொடுத்துருக்கார். மகாபரிவாலை கொடுத்துருக்கார், சிவன் சாரை கொடுத்துருக்கார். அந்த மணி வயிறு வந்து எவ்வளோ பாக்கியம் பண்ணது. அவளுக்கு வந்து நம்ம விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். நாமதேவருடைய சரித்திரம் வந்து 13ஆம் நூற்றாண்டு வந்து ஆரம்பமாகுது. ஞானதேவர் நாமதேவர் சரித்திரம் வந்து போதேந்திர சுவாமிகள் ஐயாவால் சரித்திரம் போல ஒன்றோடு ஒன்று பிணைந்து தான் வரும். அப்புறம் திருநாக்கம் சம்பந்தமூர்த்தி சரித்திரம் போல ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வரும். ஞானேஸ்வர் நாமதேவர் சமகாலத்தில் வாழ்ந்தவா. ஞானேஸ்வர் மகாராஜை விட நாமதேவர் 5 வயசு பெரியவா. மகாராஷ்டிராவில் பைட்டன் நகருக்கு பக்கத்தில் ஆபேகிராவ் அப்படின்னு ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் திரியம்பக பந்த்ங்கிறவர் கிராம குல்கர்ணியாக இருக்கார். ரொம்ப நாளாக புத்திரபாக்கியம் இல்லை அவருக்கு. ஒரு புத்திரபாக்கியம் வேண்டி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் கஹிநாத்ங்கிற மகான் வந்து விபூதி பிரசாதம் கொடுக்க அந்த விபூதி பிரசாதத்தை ஸ்வீகாரம் பண்ணதுனால அவருக்கு சத்புத்திரன் பிறக்கிறார் கோவிந்தபந்த். கோவிந்தபந்த் மீராபாயை திருமணம் பண்ணிக்கிறார். அவளுக்கு விட்டோபந்த் ஒரு புத்தன் வரார். இந்த விட்டோபந்த் வந்து கர்ப்ப ஸ்ரீமான், மகாபக்தன், மகா ஞானி. பிறக்கும் போதே ஞானியா பிறக்கிறார். 7 வயசு ஆறுது. உபநயன சம்ஸ்காரம் பண்ணணும் பண்ணார். மேலே படிக்கிறதுக்காக பைட்டன் போய் மாமா தாத்தா கிருஷ்ணாஜியாத்திலிருந்து படிப்பை தொடர்றார். வேதம், சாஸ்திரம், தர்க்கம், வியாக்கியானம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே 21 வயசுக்குள்ள பாடம் பூர்த்தி பண்ணிடுறார். அந்த படித்த பாடத்தை விவர்த்தி மார்க்கத்தில் உபயோகிக்க விருப்பம் இல்லாமல் நிவர்த்தி மார்க்கத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணுங்கிற எண்ணத்தில் இருக்கார். ஆலந்தி வரார், ஆப்பைகா வரார். அம்மா அப்பா நமஸ்காரம் பண்ணிவிட்டு தீர்த்த யாத்திரை போயிட்டு வரேன்னு புறப்படுறார். தீர்த்த யாத்திரை பல க்ஷேத்திரங்களுக்கு போகிறார். தீர்த்த யாத்திரை ஆலந்திக்கு வரார். ஆலந்தியில் வந்து சித்தேஸ்வரர் கோவிலில் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். ஆலந்தி கிராமத்தில் இருக்கக்கூடிய சித்தோபத் கிராம குல்கர்ணி அவருடைய புத்திரியான ருக்குணிபாயை கல்யாணம் பண்ணிக்கிறார். விட்டல் சொன்னதுனால, விட்டல் வந்து சொப்பனத்தில் சொல்லி நீ ருக்குணிபாயை திருமணம் செய்து கொள், உனக்கு சத்புத்திரர்களாக தேவர்கள் சுவாமியே வந்து பிறக்க போகிறோன்னு அனுகிரகம் பண்ணதுனால கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆனாலும் வந்து அவருக்கு திருமண வாழ்க்கையில் நாட்டம் இல்லை. ஒரு நாள் வந்து காசிக்கு போயிடுறார். காசியில் போய்
சன்னியாசம் வாங்கின்ற முடிவில் இருக்கார். அப்போ ஒரு குருநாதர் ராமானந்தரை சந்திக்கிறார். ராமானந்தர்கிட்ட வந்து சன்னியாசத்தை பற்றி கேட்குறார். ராமானந்தர், உன்னை நம்பி யாராவது இருக்காளா? ஆனால் சன்னியாசம் கொடுக்கக்கூடிய குருநாதருடைய தர்மம் என்னன்னாக்க, யாராவது அவரை சார்ந்து இருந்தால் அவருடைய அனுமதியுடன் தான் சன்னியாசம் கொடுக்க வேண்டுங்கிறது சன்னியாசம் கொடுக்கக்கூடிய குருநாதருக்கு உண்டான தர்மம். அந்த தர்மத்தை படி கேட்குறார். உன்னை நம்பி யாராவது இருக்காளான்னு கேட்குறார். என்னை நம்பி யாரும் இல்லை, யாரையும் நம்பி நானும் இல்லைன்னு சொல்கிறார். கொஞ்சம் குழப்பமான வார்த்தை. சரி, ஒத்துரும் இல்லை போல இருக்குன்னு ராமானந்தர் சன்னியாசம் கொடுத்துட்றார். இங்கே ஆலந்தியில் வந்து குளிபாய் விபத்தை காணுன்னு தேடுறா, தவிக்கிறா. 12 வருஷ காலம் தப வாழ்க்கை வாழறா. ஒரு தபஸ்வினியா மகா யோகீஸ்வரியா வாழ்ந்துட்டு இருக்கா. யார் வந்து விட்டோபத்துக்கு சன்னியாசம் கொடுத்தாரோ அந்த குருநாதருடைய அனுகிரகத்தினால இப்படி பாய்க்க இந்த அவருடைய தரிசனம் கிடைக்கிறது. அந்த குருநாதருடைய ஆணைப்படி விட்டோபத் மீண்டு சன்னியாசத்திலிருந்து சம்சார வாழ்க்கைக்கு வரார். சன்னியாசியாக இருந்து சம்சார வாழ்க்கைக்கு வந்ததுனால ஊர் ஜனங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுடுறார். வனத்தில் வந்து ஒரு பண்ணசாலை அமைச்சு இப்படி சத்சங்கமாக வந்து ஒரு சன்னியாசி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா. 2 பேரும் 12 வருடங்கள் கழிந்து அவளுக்கு வந்து சாட்சாத் பரமேஸ்வரன், மகாவிஷ்ணு, பிரம்மதேவன், அம்பாள் வந்து குழந்தையெல்லாம் பிறக்கிறா. நிவர்த்திநாதர், ஞானதேவர், சோபான், முக்தாபாய். குழந்தைகளுக்கு உபநயனம் செய்யக்கூடிய வயசு வருது. பிராமண சபையில் போய் கேட்குறா, உபநயனத்துக்கு உண்டான உத்தரவு கேட்குறா. சன்னியாசிக்கு பிறந்த குழந்தை இல்லை, உபநயன சம்ஸ்காரத்துக்கு அனுமதி கொடுக்கல. இதுக்கு பிராயசித்தம் கேட்க பிராணத்தியாகமே பிராயசித்தம்னு சொல்லிடுறா. விட்டோபாய் பிராணத்தியாகம் பண்ணிடுறா. இதுக்கு ஒரு நியாயம் கேட்டு பிராமண சபைக்கு இந்த குழந்தையெல்லாம் போகிறது. அங்கேயும் அவளுக்கு நியாயம் கிடைக்கல. பைட்டனில் கூடக்கூடிய பிராமண மகா சபையில் போய் நீங்கள் சுத்தப்பத்திரம் வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு அனுப்புகிறா. பைட்டன் போகிறா. அந்த பிராமண மகாசபையில் இவாளுக்கு உரிய தீர்ப்பு கிடைக்கல. ஞானேஸ்வர் மகராஜ் எருமமாட்ட வேதம் சொல்ல வைக்கிறார். மாமா தாத்தா வார்த்த சிரார்த்தத்துக்கு சாட்சாத் பித்ருக்களை வந்து நேரில் வந்து தரவழித்து சார்த்தம் பண்ணி வைக்கிறார். இந்த மகிமையெல்லாம் பார்த்துவிட்டு அது மகாபிராமண சபையில் இருக்கிறவெல்லாம் உங்களை தரிசனம் பண்ணினாலே சர்வ பாபமும் நீங்கிடும், உங்களுக்கு சுத்தி பத்திரம் கொடுக்கறது எங்களுக்கு அருகதை இல்லை, யோகியதை இல்லைன்னு சுத்தி பத்திரம் கொடுக்குறா. அதை வாங்கிட்டு கொஞ்ச நாள் இந்த கிராமத்தை இருந்துட்டு பயிட்டு இருந்துட்டு புறப்பட்டு வரா. வர வழியில் வந்து நயபாசேங்கிற கிராமம். இந்த கிராமத்தில் அண்ணாவும் குருநாதருமான நிவர்த்திநாதருடைய உத்தரவுப்படி பகவத்கீதைக்கு வந்து வியாக்கியானம் பண்ணுறார். 700 ஸ்லோகம் உள்ள பகவத்கீதைக்கு 9000 ஸ்லோகத்தில் வியாக்கியானம் பண்ணுறார். அந்த வியாக்கியானத்தை எழுதுவதற்காகவே சச்சிதானந்த பாபா அப்படிங்கிற ஒரு இளைஞர், இறந்து போன இளைஞரை உயிர்ப்பிக்கிறார். ஆனந்திவரார் சத்சங்கமாக நாம சங்கீதத்தோட சந்தோஷமாக இருந்துருக்கா. பண்டரிபுரம் போகணும், பாண்டரங்கன் தரிசனம் பண்ணுங்கிற ஆசை வந்து அவருக்கு நிறைய இருக்கு. இதற்கு நடுவில் 1400 வயசான சாங்தேவ் அப்படிங்கிற மகா புருஷருடைய கர்ப்பத்தை அடக்கணுங்கிறதுக்காக மன்சவர் மேலே ஏறி வந்து அவருக்கு உபதேசம் பண்ணுறார். சாங்தேவ் பைசதேன்னு ஒரு அருமையான கிரந்தத்தை கொடுத்துருக்கா. இந்த சாங்தேவ் வந்து முக்தாபாய்க்கே சிஷ்யனானாருங்கிறது சரித்திரம் சொல்கிறது. நிவர்த்திநாதர் மாண்டே புரன்புலி கேட்டாருங்கிறதுக்காக மாவுளி ஞானேஸ்வரத்தை உடம்பையே ராந்தனாக்கிண்டு அந்த புரன்புலி சேர்த்துக்கு அனுமதிச்சார். அந்த காட்சியை பார்த்த விஷபா கேச்சர் மாவுளிக்கு வந்து சிஷ்யனாகி ஞானம் அடைஞ்சு பெரிய ஒரு மகானானார். சகுணமூர்த்தியாக தரிசனம் கிடைக்கக்கூடிய விட்டல நாத பிரம்மமாக நாம சங்கீர்த்தனம் மூலமாகவும் தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வழியை, ஒரு மார்க்கத்தை நமக்கு காட்டான் ஞானேஸ்வர் மகராஜ்.
வாரகரி யாத்திரையா புறப்பட்டு 270 கிலோமீட்டர் பாத யாத்திரையா போய் அந்த விட்டலன் தரிசனம் பண்ணணும். சௌலபியமான விட்டலன், நம்பாத்த குழந்தை விட்டலன் மாவுலி விட்டு விட்டு விட்டபாட அப்படி தரிசனம் பண்ணுவா. அந்த மாதிரி விட்டலன் ஒரு சௌலபியமான ஒரு மூர்த்தியா நமக்கு தரிசனம் பண்றதுக்கு ஒரு மார்க்கத்தை காட்டினா. நாமதேவரை சந்திச்சார். நாமதேவரோட தீர்த்த யாத்திரை போனா, பல கஷேத்திரங்களுக்கு தீர்த்த யாத்திரை போனா, பல லீலைகள்லாம் செஞ்சா. தீர்த்த யாத்திரை முடிஞ்சு பூர்த்தி பண்ணி பண்டரிபுரத்தில் வந்து சகச பிராமண போஜனம் பண்ணி ஊருக்கு வந்தா. கார்த்திகை மாதம் ஆலந்தியிலிருந்து வாரகிரி யாத்திரை புறப்பட்டு எல்லாரும் பண்டரிபுரம் வரா. தரிசனமாச்சு. மாவுளி கேட்குறார் விட்டல்கிட்ட, நான் வந்து இந்த சுரூபத்தை விட்டுடலான் இருக்கேனே விட்டலா அப்படிங்கிறார். விட்டல் வந்து, மாவுளி நீ இதுவரை கிட்ட ஒன்றுமே கேட்டதில்லடா, அதனால் மறுக்க முடியல, நீ வந்து சமாதி ஏற்றுக்கொள். ஆனால் இங்கே வேண்டாம், அடுத்த ஏகாதசி இன்னைக்கு உன்னுடைய ஜென்மஸ்தலமான ஆலந்தியில் ஏற்றுக்கோ. பண்டரிபுரத்தை விட அது வந்து ரொம்ப வசதியான ஸ்தலம் சொல்லிட்டு, எப்படி ஆலந்தியிலிருந்து வாரகரி யாத்திரையா பண்டரிபுரம் வராளோ, பக்தாலாம் பாடிண்டு ஆடிண்டு வராளோ, அதே போல நானும் ருக்மிணி தாயாரும் அத்தனை பாகவதாலோட ஆடி பாடின்னு நடந்து ஆலந்திக்கு வந்து ஒரு சமாதி வைபத்தை நடத்தி கொடுக்குறோம் சொன்னார். அதே செய்தார். சாதாரணமாக வாரகரி யாத்திரை போகிறவாள்லாம் ஒரு குரூப்பாக இருப்பா. இந்த எல்லா குரூப்புக்கும் ஒரு தலைவன் இருப்பா. யார் தலைவன் கேட்டா விட்டல் தான் தலைவர், விட்டலகா சர்தார் அப்படின்பா. ஆனா இந்த யாத்திரையில வந்து விட்டலனே சர்தாரா இருந்து யாத்திரை கூட்டின்னு போறார். அந்த வைபவத்தை நாமதேவர் வந்து ஒவ்வொரு அபங்கத்திலையும் அப்படி எழுதியிருக்கார். கார்த்திகை மாசம் ஏகாதசி இன்னைக்கு ஆலந்தியில சித்தேஸ்வரர் கோவில்ல நந்திகேஸ்வரர் கடியிருக்க குகையில வந்து ஞானேஸ்வர் மாவுளி 21வது வயசுல ஜீவ சமாதி அடைஞ்சார். அவர் சமாதி அடைஞ்ச 330 வருஷத்துக்கு பிறகு ஏகநாதருக்கு தரிசனம் கொடுத்தார். ஏகநாதர் வந்து அந்த சமாதியை தேடி கண்டுபிடிச்சு உள்ள போய் பார்த்தா 21 வயசு பாலகனா அப்படியே உட்கார்ந்துருக்காராம் மாவுளி. ஞானேஸ்வரியில பாடபேதங்கள் நிறையா வந்துடுத்தோ, அந்த பாதபேதங்களை சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஏகநாதர்கிட்ட சொல்லி ஏகநாதர் சரி பண்ணி கொடுத்தார் அப்படின்னு சரித்திரம் சொல்றது. இந்த ஞானேஸ்வரன் மாவுடைய சரித்திரத்தை நாம் வந்து கடந்த ஒரு 10-11 வாரமாக நம்ம சிரவணம் பண்ணோம். இந்த ஞானேஸ்வர் மகராஜ் சரித்திரமும் நாமதேவ சரித்திரம் ஒன்று கூட இணைந்தே தான் வரும். நம்ம மாவுளி சரித்திரத்தை பார்க்கும்போது நாமதேவர் வந்தார். அதே போல் நாமதேவ சரித்திரம் நிறைய ஞானேஸ்வர் வருவார், நிறைய சந்துக்கள் வருவார். எந்த அளவுக்கு சந்துக்கள் வராரோ அந்த அளவுக்கு நாம் அனுபவிப்போம். இங்கிலீஷ் வருஷம் 1270ஆம் வருஷம் பிறந்தார். மகாராஷ்டிராவில் வந்து நரசிங்கிற கிராமத்தில் பிறந்தார். பண்டரிபுரத்து பக்கத்தில் இருக்க கிராமம். சில்பி குலம், தெய்யக்கார குலம், தாம்பு சேட்னு அவர் பேரு. அவருடைய மனைவி பேரு குணாபாயின்னு பேர். அந்த குணாபாய்ங்கிற பேர் மருவி கோணாபாயின்னு கூப்பிட ஆரம்பிச்சு. நம்ம வைக்கிற பேர் ஒன்று வைப்போம், நல்ல பேர் வைப்போம், சந்திரசேகரன்னு பேர் வைப்போம். கூப்பிட்டு சந்துருன்னு கூப்பிடுவோம். எப்போவுமே வச்ச பேரை முழுசாக கூப்பிடணும். பேரை சுருக்கிறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. முழு பேர் வச்சா அந்த முழு பேர் பகவன் நாமாவாக இருக்கக்கூடிய பேரை வைக்கணும். அந்த பகவன் நாமாவாக இருக்கக்கூடிய பேரை கூப்பிடுற கல்யாண பசுபதி பேரை வைப்போம். கல்லுன்னு கூப்பிடுவோம். கல்லு இல்லை, மண்ணு இல்லை. நிறைய பேர் அது பண்ணுறா, தெரிஞ்சு பண்ணுறாளோ தெரியாமல் பண்ணுறாளோ அது தெரியாது. உமா மகேஸ்வரின்னு உமா மகேஸ்வரிக்கும் கூப்பிடணும், உமான்னு கூப்பிடக்கூடாது. அது மாதிரி கோணாபாய்ங்கிற பேர் அது கூப்பிட்டு என்னாச்சுன்னா கோணாயின்னு பேர் வந்துவிட்டு அவளுக்கு. குணாபாயின்னு கூட கூப்பிடல, கோணாயின்னே கூப்பிட ஆரம்பிச்சா. இப்போ குலத்தொழிலில் வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். இந்த குலத்தொழில் தேர்ச்சிங்கிறது வந்து ரொம்பவும் வந்து ஒரு சிறப்பானது. 2 காரியம். ஒன்று, அந்த தொழிலை பண்ணி சின்ன வயசுலேருந்தே பண்ணி தொழில் அபியாசம் இருக்கும், ஒரு எக்ஸ்பர்டைசன்னு சொல்லுவாது இருக்கும். 2வது, புதுசாக ஒரு தொழிலை கற்றுக்கணுன்னா ஒரு 10-20 வருஷம் ஆகும். நாம் கற்றுப்போம் ஆர்வமாக. ஆனால் நமக்கு வராளோ நம்மக்கிட்ட வர கஸ்டமர் ஒரு தையல்காரரே இருக்கார், நான் தையல் கற்றுக்கிறேன்னா என்கிட்ட துணி கொடுக்காலும் ரொம்ப கஷ்டப்படுவான்.
ஆனால் அந்த குலத்தொழிலை செஞ்சான்னாக்கா அவளுக்கு வந்து தொழில் வந்து நல்லா அபிவிருத்தி வர்றதுக்கு உண்டு. இவாளுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை உண்டு. இவா வந்து நரசிங்கிற கிராமத்திலேருந்து ஜீவனத்துக்காக பண்டரிபுருக்கு குடிபெயர்ந்தா. பண்டரிபுரத்தில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் சத்சங்கம், எங்கே பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனம், எங்கே பார்த்தாலும் சாதுக்கள் தரிசனம், எங்கே பார்த்தாலும் சாதுக்கள், இப்படி கோலாகலமாக இருக்குது. க்ஷேத்திரமே பண்டரியாக இருக்குது, க்ஷேத்திரமே விட்டலனாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் விட்டலனாக இருக்குது. இது அப்படியே அனுபவிக்கிறார் பிரபங்கத்தில். देव विठ्ठल देव पूजा विठ्ठल तीर्थ विठ्ठल क्षेत्र 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 विठ्ठल 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 जय जय विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठला विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठला माता विठ्ठल पिता विठ्ठल माता विठ्ठल पिता विठ्ठल बंधु विठ्ठल गोत्र विठ्ठल बंधु विठ्ठल गोत्र विठ्ठल तीर्थ विठ्ठल क्षेत्र विठ्ठल तीर्थ विठ्ठल क्षेत्र विठ्ठल 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 जय जय विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठला विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठला गुरु विठ्ठल गुरु देवता विठ्ठल गुरु विठ्ठल गुरु देवता विठ्ठल निदान विठ्ठल निरंतर विठ्ठल निदान विठ्ठल निरंतर विठ्ठल निदान विठ्ठल निरंतर विठ्ठल तीर्थ विठ्ठल क्षेत्र विठ्ठल तीर्थ विठ्ठल क्षेत्र विठ्ठल 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 जय जय विठ्ठल जय जय विठ्ठल विठ्ठला विठ्ठल 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 जय जय विठ्ठला विठ्ठल 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 जय जय विठ्ठल जय जय विठ्ठला विठ्ठल 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 जय जया விட்டலே சர்வமாக இருக்கார். க்ஷேத்திரம் அங்கே விட்டலாக இருக்கு, தீர்த்தம் விட்டலாக இருக்கு, அம்மா விட்டல் அப்பா விட்டல் சர்வமும் விட்டல் பயத்திலே இருக்கு. பண்டரி க்ஷேத்திரம் ஜீவனத்துக்காக பண்டரிபுரம் போனால் ஆனால் பண்டரிபுரத்தில் என்னென்ன பலன் கிடைக்கிறது? சாதுக்களோட தரிசனம் பண்ணுறா, சந்திரபாகால ஸ்நானம் பண்ணுறா, புண்ணிய க்ஷேத்திரத்திற்காக சத்சங்க லாபம் கிடைக்கிறது, பிரயத்தனமே எல்லாம் புண்ணியம் வந்துடும். ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்தில் வாசம் பண்ணினாலே நமக்கு அந்த புண்ணியம் வந்து கமிஷனாக வந்துடும். ஊருங்கிறது பெருசு இல்லை. நங்கநல்லூர்னு சொல்கிற அவ்வளவு வசதியான க்ஷேத்திரம் நங்கநல்லூர். அங்கே இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி கோவிலில் 300 வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர் வந்து இந்த சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணார்னு வரலாறு இருக்கு. அப்பேற்பட்ட கோவில், மகாபரிவாளால் ஆசிர்வதிக்கப்பட்ட கோவில், ஆசிர்வதிக்கப்பட்ட ஸ்தலம். அங்கே இருக்கிறவா எல்லாருமே புண்ணியம் பண்ணவா. அதனால தான் வந்து நங்கை நல்லூர்னு முதல்ல பேர் இருந்து இப்போ நங்கநல்லூர்னு வந்தது. அது மாதிரி ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் விசேஷம் இருக்குது. அந்த க்ஷேத்திரத்தில் இருந்தாலே நமக்கு புண்ணியம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த புண்ணியத்தால் நமக்கு யார் வாங்கி வச்சார்? பண்டரியில் புண்டலிகன் தான் வாங்கி வச்சார். புண்டலிகனுக்கு சுவாமி தரிசனம் கொடுத்தார். உனக்கு என்னடா வர வேணும்னு கேட்டார். எங்கள் அம்மா அப்பா கண்ணு தெரியலையேண்ணா. பாடுறா உங்கள் அம்மா அப்பா நன்னா தாண்டா பார்க்குறா அப்படின்னார். அப்புறம் உனக்கு வேறு என்னடா வர வேணும்னு கேட்டார். நீ இங்கேயே வந்து அர்ச்சாவதார மூர்த்தியாக நின்று எல்லாருக்கும் அருள் பண்ணணும்னு கேட்டார். அதையும் கொடுத்தேன்னார்.
அப்புறம் வேற என்ன வேணும்னு கேட்டார். எங்கள் அம்மா அப்பா வந்து வைகுண்டத்துக்கு போகணும்னு கேட்டார். நான் வரும்போதே அந்த ஃபைலில் கையெழுத்து போட்டு விட்டேன், அம்மா அப்பாவுக்கு வைகுண்டம் தாண்டான்னு விட்டார். நீ எல்லாருக்கும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிய, உனக்கு ஏதாவது கேளுடான்னாரு. உண்ட ஒரு தரம் தரிசனம் பண்ணவாளுக்கு வைகுண்ட பிராப்தி கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்டார். புண்டலீகனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தார். அந்த சத்தியத்தை இந்திய வரலும் விட்டல் காப்பாத்தின்னு இருக்கார். ஒரு தடவை பண்டரிபுரம் இந்த விட்டனை பார்த்துட்டா அவளுக்கு வைகுண்டம் நிச்சயம். ஒரு தடவை போயிட்டு வந்தா போதுமா ஒரு தடவை போயிட்டு வந்தாச்சுன்னா திருப்பி 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 போகக்கூடிய ஒரு எண்ணம் வரும். அந்த பகவான் வந்து நம்மளை அப்படி ஆக்கர்ஷிப்பார். இந்த ஆகர்ஷணம் இருந்துகிட்டே இருக்கும். திருப்பி திருப்பி பண்டர யாத்திரை எப்போ வருங்க தாபம் மனத்தில் இருந்துகிட்டே இருக்கும். கோணாபாய் கேட்டா ஒரு நாளைக்கு தாமசிட்ட நரசிலேருந்து நீங்கள் இந்த ஊருக்கு கூட்டின்னு வந்துட்டேள், அருமையான கஷேத்திரத்தில் கூட்டின்னு வந்து என்னை வச்சிருக்கேள். இங்கே பார்த்தாலும் சத்சங்கமாக இருக்குது, நாமசங்கீர்த்தனமாக இருக்குது, சாதுக்கள் இருக்கா, புண்டலீகன் இருக்கா, சந்திரபாகா நதி இருக்கு. அவ்வளவு புண்ணியத்தோடு நாம் இருந்துட்டுருக்கோம். எப்போ பார்த்தாலும் சத்சங்கமாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் பகவத் சேவை பண்ணிட்டு இருக்கோம், எப்போ பார்த்தாலும் பகவத் சரணார வித்தங்களையும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு மனசில் ஒரு தாபம் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு பையன் வேணும், நான் விட்டல்கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னா. தாமசேட் சொன்னாராம், இப்படிலாம் கேட்கப்படாது. இதுவரையில இந்த விட்டல்கிட்ட நான் வந்து எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதே கிடையாது. விட்டல் என்ன கொடுக்குறானோ அது போதும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன், கேட்கப்படாது அப்படின்னு தாமசேட் சொல்கிறார். அம்மா சொல்கிறா, ரொம்ப சௌலபியமானவன் விட்டல். நமக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு, இது நாளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் இந்த காரியங்களை தொடர்ந்து பண்ணுறதுக்காக நமக்கு வேணுமே, அதனால வந்து ஒரு பையன் வேணும்னு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. வேண்டாம்மா, லௌகிகமாக எதையும் கேட்காத, அவன் கொடுத்தது போதும் அப்படிங்கிறார். நீ அப்படி போய் அவர்கிட்ட கேட்கணுன்னா உன்னை மறக்காத பாக்கியத்தை எனக்கு கொடு, நாமா சொல்லும் பாக்கியத்தை கொடு, உனக்கும் சாதுக்களுக்கும் சேவை பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுன்னு கேளு, லௌகிகமாக அதை கேட்டுவிடாதேங்கிறார். ரொம்ப நாட்டு மனசு உங்களுக்கு தெரியாது, எனக்கு பிள்ளை குழந்தை வேணும், பையன் வேணும்னு போய் கேட்குறா. இது வந்து லௌகிக பிரார்த்தனையாக தெரிஞ்சாலும் லௌகிக பிரார்த்தனையே ஆகலை. இவருடைய மனசு வந்து இந்த பகவத் கைங்கரியம் தொடர்ந்து செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தில் கேட்குறா. அதனால் பகவான்கிட்ட போய், உன்னுடைய கிருபையானாலே நாங்கள் செய்கின்ற சேவைகள் எங்களோட போயிடப்படாது, அது தொடர்ந்து சத்புத்திரன் வேணும்னு கேட்டால் பகவான் அவளுக்கு வந்து ஒரு புத்திரபாக்கியம் கொடுத்தார். இப்படி வேண்டுண்டு இப்படி ஒரு பிரேபியோடு கேட்குறவாளுக்கு சாதாரண புத்திரன் கிடைச்சிடும்னா, சத்புத்திரனா மகா புத்திரனை கொடுத்தார். கிருஷ்ணாவதார காலத்தில் கிருஷ்ணனோட கூடவே இருந்தார் உத்தவர். உத்தவருக்கு வந்து சாலோக்கிய பாவம் உண்டு, கிருஷ்ணர் மாதிரியே இருப்பார், கிருஷ்ணருடைய உடைகளையே போட்டுப்பார், எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணருடைய சாப்பாட்டை சாப்பிடுவார். அந்த சாலோக்கியம் அவருக்கு இருக்கு. ஆனால் அந்த சாயுங்கிற இணைப்புக்கு வந்து ஒரு சின்ன தடை இருந்தது. தேவகுரு பிரகஸ்பதியிட்ட போய் பாடகத்தின்னு வந்தவர். அவர் நன்னா படித்தவர், கிருஷ்ணனுக்கு சொந்தக்காரர், கிருஷ்ணருக்கு தோழர், கிருஷ்ணனுக்கு தாசர். ஆனால் அவருக்கு வந்து அந்த பிரேம பக்தி மட்டும் அமையலை. பகவான் உச்சிஷ்டே சாப்பிடுவார், தனக்குன்னு சொல்லி எதையும் சமைச்சிக்க மாட்டார், பரமாரி சாப்பிட மாட்டார். கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரான், நிறைய பதார்த்தங்களை பரமாறிண்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு பாக்கி உத்தவரை விட்டுட்டு போயிடுவாரான். ஆனால் இவர் எல்லாத்தையும் சாப்பிட்டா உத்தவர் இலையாக சாப்பிடுவார், எல்லாம் பரமாறி வச்சுட்டு போயிடுவாரான். கிருஷ்ணனோட வஸ்திரத்தை தான் கட்டிப்பார். கிருஷ்ணன் நேத்தி கட்டின்ற வஸ்திரத்தை இன்றைக்கு உத்தவர் கட்டிப்பார். கிருஷ்ணன் போட்ட மாலையை தான் போட்டுப்பார். கிருஷ்ணன் நேற்றுக்கு போட்ட மாலை இன்னைக்கு போட்டுப்பார். மாலை கொஞ்சம் கூட வாடவே வாடாதான். கிருஷ்ணன் பரமாத்மா மேலே சாத்திய மாலை வாடவே வாடாதான். கிருஷ்ணன் மாதிரி மயில்பீலி வச்சுட்டு இருப்பார். எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணனோட இருந்து 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 அவருக்கு வந்து கிருஷ்ணனோட சாயலே வந்துடுத்து. வேதம் சாஸ்திரம் எல்லாமே தெரிஞ்சவர். சாட்சாத் பரபிரம்மே கிருஷ்ணனா வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும்.
இவர் வந்து பண்ணக்கூடிய பக்தி வந்து சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு பக்தி பண்றார். இது வந்து வைதிக பக்தி. இந்த வைதிக பக்தி நாம் பண்ண 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 அது ஒரு கட்டத்தில் வந்து பிரேம பக்தியாக மாறிடும். உனக்கும் பகவானுக்கும் உள்ள உறவை தவிர வேற எந்த உறவுமே தோணாது, உலகமே சூன்யமாயிடும். நம்ம சிவகோசரியார் பண்ணது வைதிக பக்தி, கண்ணப்ப நாயனார் பண்ணது பிரேம பக்தி, முரட்டு பக்தி. சட்டத்திட்டங்களை தாண்டி அந்த பக்தி உடைச்சுட்டே போயிடும். பிரேம வெல்லம் அது. அந்த பக்தி பிரேம பக்தி வர வரையிலும் நாம் வந்து வைதிக பக்தி பண்ணியே ஆகணும், வர வழியே கிடையாது. இந்த பிரேம பக்தி பண்ணக்கூடிய நிலை வந்து உத்தரவுக்கு அமையல. ஏன்? சட்டத்திட்டங்களை ரொம்ப பார்க்குறவா அதுலேருந்து இம்மி அளவு கூட நகர மாட்டான். அதனால வந்து அவளுடைய புத்தி வந்து பேசாது, மனசு பேசும். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி உதாரணம் பார்த்தோன்னா, ஒரு ஆற்றுல ஒரு பூஜை நடக்கிறது, அம்மா குளிச்சுட்டு மடியாக அந்த பூஜைக்கு உண்டான நிவேதனெலாம் தயார் பண்ணிட்டு இருக்கா. சின்ன குழந்தை அப்போ தான் தூரியிலேருந்து எழுந்துட்டு கீழே இறங்கி ஓடி வருது, அம்மா அப்படின்னு கூட்டின்னு வருது. அப்போது அந்த பெண் வந்து நம்ம மடியாக இருக்கோமே, இந்த குழந்தை வந்து நம்ம மடி மேலே பட்டோட போகிறதேன்னு நினச்சான்னா அது வந்து வைதிக பக்தி. அந்த குழந்தை நம்ம மேலே பட்டுட்டாலும் பரவாயில்ல, நாம் இன்னும் தூரம் குளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிட்டான்னா அது வந்து பிரேம பக்தி. நமக்கு குளிர்ற மாதிரி தான் பகவானுக்கு குளிருமே, நமக்கு பசிக்கிற மாதிரி தான் பகவானுக்கு பசிக்குமே அப்படின்னு நினச்சா அது வந்து பிரேம பக்தி. பண்டேரிபுரத்தில் என்ன பண்ணுவா, வெயில் காலத்தில் சந்தனம் அரைச்சி 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 அப்படியே வந்து ஒரு கவசம் மாதிரி விட்டலுக்கு சாத்துவா கலம்ப சந்தனத்தை. அது மாதிரி வந்து பகவானுக்கு வந்து வெயிலுடைய வெம்ப தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக சாத்துவா. பிரேம பக்தி வரவிடாமல் அக்ஞானம் தடுக்கிறது. சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட பக்தி பண்ணும்போது பிரேமை வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே வந்து புத்தி வேலை செய்யும், மனசு வேலை செய்யாது. பகவான் சாட்சாத்தா இருக்கார், அர்ச்சாவதார மூர்த்தியாக இருக்கார், கிரகங்களில் வந்து சித்தப்பட ரூபத்தில் இருக்கார். இதெல்லாம் வந்து நிச்சயம். ஆனால் அந்த பிரேம வரணும், பிரேம பக்தி வரணும், பிரேம பாவம் வரணும். பகவான் கிருஷ்ணர் ஒரு நாளைக்கு இப்படி ஏகாந்தமாக உட்காந்துருக்கார். பார்த்தா அப்படி கவலையோடு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. உத்தவர் வரார். ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொன்னாலே வந்து கவலையே போயிடுப்பேன், கிருஷ்ணா உனக்கு என்னப்பா கவலை அப்படின்னு கேட்குறார். பரமாத்மா சொல்கிறார், நான் மதுராவில் வந்து சிறையில் பிறந்தேன்ப்பா. அந்த ராத்திரியே வந்து வசுதேவர் வந்து என்னை கொண்டு போய் பிருந்தாவனத்தில் கொண்டு போய் விட்டுட்டார். நான் சொன்னேன்னு தான் கொண்டு போய் விட்டார். நான் அன்னிலேருந்து கோபஸ்திரீகளோடையும் பசுமாடு கன்றோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வசதியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ வசதியாக இருக்கேன், பெரிய பங்களாவில் இருக்கேன். ஆனால் வந்து அப்போ வசதி கிடையாது, பசுமாடு கன்றுகளோடு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு குறையும் இல்லாமல் இருக்கேன். ஆனால் அவ்வா என்கிட்ட காட்டின ஒரு அன்பு பிரேமைக்கு நான் ஒன்றுமே பண்ணலையோன்னு தோன்றது. அவளுடைய பிரேமையெல்லாம் எழுந்துட்டேன்னு தோன்றது. என்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறவா எல்லாருக்கும் நான் என்னால் அள்ளி 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 கொடுக்குறேன். ஆனால் எதுவுமே கேட்காம என்கிட்ட அவள் அன்பு காட்டினா ஒன்றுமே பண்ணலன்னு தோன்றது. அக்ரூரர் வந்து என்னை கூட்டினத்துக்கு வந்தார் மதுராக்கு. அவள்லாம் வந்து அப்படி கதறி அழுதா. ரதத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டா. அக்ரூரரே, எங்களுடைய பிராணனை எங்கிட்ட எடுத்துட்டு போறேல, ரதத்தை எங்கள் மேலே ஏற்றுட்டு போங்கோ, எங்கள் பிராணன் போகட்டும், இந்த பிராணோட கிருஷ்ணனை நீங்கள் கூட்டின்னு போங்கன்னு சொல்லிட்டு அப்படி கதறிக்கிற அழுதா. அந்த புழுதி வெள்ளத்துக்கு நடுவுலையும் நான் அவளை கண்ணால் ஜாடை காத்தி சமாதானம் பண்ணேன். கிருஷ்ணதுன்னு கிளம்புறதுன்னு கிருஷ்ண தீர்மானம் பண்ணிட்டானா அது தடுக்கிறதுக்கு யாருக்குமே சக்தி கிடையாது. நான் அவரை கூட்டிட்டு போறேன்றது வந்து வியாஜம், ஆனால் அவர் என்னோட வராருங்கிறது நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரூரர் வந்து நீங்கள் கூட்டின்னு வந்துட்டார். கோபியருடைய எல்லா செயலும் நான் இருக்கேன். பால் கறக்கும் போதும்
பால் காய்ச்சற போதும், தயிர் உரக்குத்தும் போதும், வெண்ணெய் கடையும் பொழுதும், வெண்ணெய் எடுக்கும் போது என்னையே நினைச்சிட்டு இருக்கா. எந்த காரியங்கள் செய்தாலும் என் நினைப்போடே செய்யறா. நண்பர்கள்லாம் என்னை விட்டு சன்ன நேரம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டா. மாடு கண்டெல்லாம் நான் சுற்றி சுற்றி வரும். வா கட்ட பிரேமைக்கு நான் என்ன கைமாறு பண்ணினேன். மாடு கண்டை கூட்டின்னு போவேன் மேய்ச்சலுக்கு. அந்த மாடு கண்டெல்லாம் மேய்ச்சலுக்கு போகாமல் என்னையே சுற்றி சுற்றி நக்கின்னு இருக்கும். என்ன கைமாறு பண்ண போகிறேன். இத்தனை வருஷம் ஆச்சு, விட்டுட்டு வந்துட்டேன்னு நானே. ஆனால் எப்படி இருக்காளோ தெரியல அப்படின்னு கிருஷ்ணர் ரொம்ப வருத்தப்படுறார். உத்தவர் சொல்றார், பகவானே இதெல்லாம் உங்களோட கிருபை. பரபிரமே கிருஷ்ணர் எல்லாருக்கும் தெரியறது. அறிவில்லாத ஆய்க்குழுத்த ஜனங்கள் உங்களை கோபாலனா தானே பார்த்தா, பகவானா பார்க்கலையே. உங்களை பகவான்னு நினைச்சிருந்தா பகவானுக்கு நமக்கு பிரிவே கிடையாதுங்கிற ஞானம் வரும். அந்த ஞானம் வந்தால் துக்கம் வராது. அவள் துக்கப்படுவாளோன்னு நீங்கள் நினச்சி துக்கப்படுறீங்களே. நான் ஒரு காரியம் பண்ணுறேன். நான் பிருந்தாவனத்துக்கு போய் அவள்கிட்டலாம் நீங்கள் பரபிரம்மம்னு சொல்கிறேன். அவளுக்கு அந்த யோக ரீதியான ஞானம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். இந்த ஞானம் கிடைச்சா அவளுக்கு துக்கமே வராது. போயிட்டு வரேன்னா, இதை தாண்டா நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு இருந்தேன், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். ஒரு பிருந்தாவனத்துக்கு வரார். ஊரக்க ரதத்தை பார்த்தோன்னே கோபிகளுக்கு அத்தனை சந்தோஷம். அகுருவரர் எந்த ரதத்தில் கிருஷ்ணரை கூட்டிகிட்டு போனாரோ அதே ரதத்தில் வந்து உத்தவர் வரார். ஆஹா கிருஷ்ணர் வந்துட்டாண்டே, கிருஷ்ணன் வந்துட்டான்னு அத்தனை சந்தோஷப்படுறா கோபிகள். அதே ரதம் வரா. அதான் கொஞ்சம் கிட்டக்க வந்தவொடனே பார்க்க, ஆஹா கிருஷ்ணனே தான். கிருஷ்ணன் வந்து மாலை போட்டுன்னு வரார், மயிர்பீலி வச்சுட்டு வரார், பீதாம்பரம் கட்டிட்டு வரார், ரத்னஹாரம் போட்டுன்னு வரார், வைஜெயந்தி மாலை போட்டு வர, சந்தோஷப்படுறா. நான் கிட்டக்க வர 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 அவளுக்கு மனசில் சந்தோஷம் தோன்றுறது, ஒரு சின்ன சந்தேகம் தோன்றுறது. இது கிருஷ்ணனாக இருக்க மாட்டாரோ? கிருஷ்ணனை பார்த்தா நம்மக்கிட்ட ஒரு அபிமானம், அன்பு வரும், மனசில் அந்த ஆர்வம் பொங்கிண்டு வருமே. இவரை பார்த்தா இவர் கிருஷ்ணர் இல்லை, யாரோ ஒருத்தர் கிருஷ்ணனோட ரத்தத்தில் வந்திருக்கார், இவர்கிட்ட நம்ம பேசப்படாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. நான் குருவருக்கு வந்து அவள்கிட்ட பேசியே ஆகணும், ஒரு வழி கிடையாது. குருவர் ரத்தத்தை விட்டு இறங்கினார். இவாள்லாம் அவர்கிட்ட பேசக்கூடாதுங்கிற உத்தவர், பேசக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இருக்கிறதுனால அங்கே ஒரு வண்டு பறந்து வந்தது. இந்த வண்டை பார்த்து பேசுகிற மாதிரி பேசுகிறா. கரிய வண்டே, கண்டங்கரையில் இருக்கிற வண்டே, உத்தவரும் கற்பாத்தான் இருக்கார், நீ கிருஷ்ணகிட்டேந்து வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாடுறா. பாகவத்தில் பிரபர கீதம்னு வருது. இவர் சொல்கிறார், எந்த கிருஷ்ணன் உங்களோட சௌலபியமாக பழகினானோ சாட்சாத் பகவான், அந்தர்யாமியாக இருக்கிற சுவாமி பகவான் இல்லாத இடம் எது? பிரபஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்க பூர்ண வசுதான் அவன். அவனை உணர நமக்கு ஞானம் வேணும். சரீரமாக இருக்கிறதுனால கிருஷ்ணனை பிரிஞ்சோங்கிற துக்கம் உங்களுக்கு இருக்கு. உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ண சொல்லித்தரேன். அந்த தியானத்திலேயே கிருஷ்ணோட சுரூபம் வந்து உங்களுடைய இதய தாமரையை மலர்த்தி அதில் கிருஷ்ணன் சுரூபத்தை வைத்து நீங்கள் தியானம் பண்ணலாம். கிருஷ்ணன் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டான், அது நிலைச்சிடும். கிருஷ்ணோட எப்போவுமே இருக்கலாம், கிருஷ்ண பிரிஞ்ச துக்கம் வராதுன்னு சொல்கிறா. கோபியெல்லாம் சொல்கிறா, உத்தவரே கிருஷ்ணனை வந்து நினைக்கிறதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அந்த கிருஷ்ணனை எப்படி மறக்கிறதுக்குன்னு சொல்லிக் கொடுங்க போதும். கிருஷ்ணனை தவிர வேறு எதையுமே எங்களால் நினைக்க முடியலையே அப்படின்னு சொல்கிறா. श्याम तन श्याम मन श्याम ही हमारो धन, श्याम तन श्याम मन श्याम ही हमारो धन, 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 श्याम तन श्याम मन श्याम ही हमारो धन. உத்தவரே,
எங்களோட சரீரம் மனசு சொத்து எல்லாம் சாமந்தான். எங்களோட பவசாகரத்தை நாங்கள் கண்டெடுத்த முத்து கிருஷ்ணன் தான். அவனை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. நாங்களாம் வியாபாரம் செய்ய போவோம், பால் தேர்லாம் எடுத்துட்டு பால் தேர் வெண்ணு கூப்பிட கூட எங்களுக்கு தெரியாது. நான் கிருஷ்ணன் வாங்கலையோன்னு தான் கூப்பிட்டு போவோம். நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அஷ்டாங்க யோகம்லாம் எங்களுக்கு வேண்டாம். அந்த அஷ்டமியில பிறந்த கிருஷ்ணன் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றா. பகவானோட இருந்ததெல்லாம் சொல்றா. பகவானோட எப்படி விளையாடினோம், பகவானோட எப்படி பகவான் அனுபவிச்சோங்கிறதெல்லாம் சொல்றா. இதை சொல்ல சொல்ல உத்தவருக்கு அப்பதான் புரியுறது. தியான யோகத்தை சொல்லித்தரணுங்கிறதுக்காக நான் வந்தேன். பகவானை தவிர வேற எதையுமே நினைக்காத இந்த கோபிகளுடைய பாத தூளிக்கு நான் சமமில்லையே நினைச்சாராம். ஏன் இந்த பிரேம பக்தி எனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி நினைச்சார். நான் கிருஷ்ணன் பக்கத்திலேயே சதா இருக்கேன், ஆனா அந்த பிரேம பக்தி எனக்கு வரல. எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த கோபிகள் எப்படி பிரேம பக்தியோட இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டாராம். உத்தவருக்கு சதுர்வித முக்திகள்ல 3 தான் கிடைச்சது, 4வது கிடைக்கல. சாலோக்கியம் பகவானுடைய உலகத்தில் வாசம் பண்றது, பகவானுடைய வாசம் பண்றார். சாலோக்கியம் இருக்கு. அடுத்து சாநித்தியம் இருக்கு, பகவான் கிட்ட நெருக்கமா இருக்கக்கூடிய சாநித்தியமும் இருக்கு. 3வது சாரூபம், அந்த பகவானாக மாறக்கூடிய அந்த சாரூபம் இருக்கு. இந்த சாயுக்கியம் மட்டும் அவருக்கு அமையல. ஏன் அமையல? அவருடைய அந்த பிரேம பக்தி அமையல. அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவர் பக்தி பண்ணதுனால அவருக்கு அந்த பிரேம பக்தி அமையல. உத்தவர் மதுரா வந்தார். கிருஷ்ணன் பார்த்தார். புத்தி சொல்லிட்டு வந்தியா உத்தவான்னு கேட்டார். வந்தே நந்த விரஜஸ்ரீணாம் பாதரேணும் அபீஷ்ணசக யாசாம் ஹரிகதோத்கீதம் புனாதி புவனத்ரயம். பிரபர கீதத்தில் வரக்கூடிய கடைசி ஸ்லோகம் இது. உத்தவர் சொல்றார், பாடம் சொல்லிக் கொடுக்க போனேன், நான் பாடம் கத்துன்னு வந்தேன் கிருஷ்ணா அப்படின்னார். பார்த்தேன், கேட்டேன், ஆனால் அந்த பிரேம பக்தி மட்டும் எனக்கு வரலையே. இந்த பிரேம பக்தி எப்படியாவது எனக்கு வந்துடணும் கிருஷ்ணா, அந்த பிரேம பக்தி வரத்துக்கு அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்தனை பண்றார். பகவான் சொல்றார், பிரேம பக்தனாக ஒரு ஜென்மா தரேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கும் பிருந்தாவனத்தில் உத்தவர் சன்னதி இருக்கு. நான் ஒரு புல்லா பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணாரா உத்தவர். இன்னும் அந்த சன்னதியில் ஒரு புல்லாவே இருந்துட்டு இருக்கார். பிரேம பக்திக்கு ஆசைப்பட்ட உத்தவர் தான் தாமுசேட்டுக்கும் கோணாபாய்க்கும் நாமதேவரா பிறந்தார். பிரேம பக்திக்கு ஆசைப்பட்டதுக்கு பிரேம பக்தனாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் பகவான். வைகுண்டத்தில் பகவான் வைகுண்ட தாமத்தில் இருக்கார். ரத்ன சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கார். 2 பக்கம் பாகவதாலாம் உட்காந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார். சுவாமி சொல்றார், பூமியில பக்தி பாவம் ரொம்ப குறைஞ்சு போயிடுத்து. காமியார்த்த புத்தியோடு எல்லாருமே இருக்கா. சுலபமான மார்க்கத்தை விட்டுட்டு பரிசிரமமான மார்க்கங்களை கடைப்பிடிச்சு திண்டாடுறா. என்னோட சதா சம்பாஷணம் பண்ணிட்டு சதா ஆடிண்டு பாடிட்டு இருக்கிற பிரேம பக்தி அவளுக்கு தெரியல. இதை காட்டுறதுக்காக இதை எடுத்து சொல்றதுக்காக பக்தால் யாராவது பூமிக்கு போகணும்னு சொல்றார். ஆனந்தமா வைகுண்டத்தில் இருக்கா, யாராவது போவாளா? பூலோகத்தில் அவ்வளோ கஷ்டத்தையும் சொல்றார் பகவானே. பூலோகத்தில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்றார். இந்த கஷ்டப்பட லோகத்துக்கு யாராவது போகிறதுக்கு விரும்புவாளா? பகவான் சொல்றார், உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுறது தான் என்னுடைய காரியம். என்னுடைய காரியத்தை பார்ஷதாரான நீங்கள் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தவராக நாமதேவரையும் சுகபிரம்மமாக கபீர்தாசரையும் இந்த பூலோகத்துக்கு அனுப்புகிறார். இவாளை முத்துச்சிப்பையில போட்டு அனுப்பிச்சாங்கிறது மகபீதி மகாராஜுடைய பாகவதத்தில் வரக்கூடிய சரித்திரம். ஆனால் ஜனாபாயுடைய அபங்கத்தில் நாமதேவர் கொணாபாய்க்கு நாசியில் கர்ப்பத்தில் வந்தான்னு சொல்லி சரித்திரம் சொல்கிறது.
நிறைய பேதங்கள் இருக்குது இதில். நம்ம பேதங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டாம். அவதாரமானார்கிட்ட ஒன்றை மட்டும் எடுத்துட்டா போதும். அவதரித்தார், அவர் முத்துச்சிப்பையில் அவதரித்தாலும் அதை பற்றி வேண்டாம், இல்லை கொணாபாயுடைய வயத்தில் வந்து அவதரித்தாலும் வேண்டாம். அவதரிச்சாருங்கிற ஒன்றை மட்டும் எடுத்துக்கலாம். இந்திராணி நதியில் முத்துச்சிப்பியில் நாமதேவரா அவதாரம் பண்ணார். கங்கா நதியில் கபீர்தாசரா அவதாரம் பண்ணார். உத்தவரும் சுகபிரம்ம ரிஷியும். பிறக்கும் போதே நாமா சொல்லிட்டு பிறந்தார். நாமதேவன் பேர் வச்சா. பரம பாகவதர், ரொம்ப சந்தோஷப்பட்டார். பாகவதாத்தரை ஏற்கனவே அப்பாவே பெரிய பாகவதர். இப்போ பாகவதரை பிறக்கிற கொஞ்சம் எப்படி இருக்கும்? நிச்சயமாக பாகவதனாகத்தான் இருக்கும். சத்சங்கம் நிறைய இருக்கு, ஆனால் துர்சங்கம் சேராமல் காப்பாற்றிக்கணும். ஷன நேரம் சத்சங்கத்தில் இருந்தாலும் போதும், ஆனால் ஷன நேரம் துர்சங்கத்துக்கு வந்துவிட்டோம்னா அப்புறம் கஷ்டம்தான். கோவிலுக்கு போனால் பிரசாதம்னு ஒரு ஸ்பூன் தான் தர சாப்பிட்றோம். ஒரு ஸ்பூன் விஷம் தர சாப்பிட முடியுமா? அது மாதிரி சத்சங்கத்தில் இருக்கணும், துர்சங்கத்துக்கு போகவே கூடாது. சாதுக்களை பற்றி சொல்லித்தரணும், பாவனை பற்றி சொல்லித்தரணும், நாமசங்கீதத்தை பற்றி சொல்லித்தரணும். இப்படியே நம்ம சொல்லிக் கொடுக்க அந்த குழந்தைகளுக்கு வந்து அவளை போல் நாமளும் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். முரளிதர் குருஜி இந்த துர்ஜன சங்கம் சஜ்ஜன சங்கத்தை ஒரு லிஸ்ட் போட்டே கொடுக்குறார், அதை பார்க்கலாம். आगच्छ आगच्छ सजन संगम मागच्छ मागच्छ दुर्जन संगम आगच्छ आगच्छ सजन संगम मागच्छ मागच्छ दुर्जन संगम सज्जन संगे परमसारं दुर्जन संगे अतिघोरम् सज्जन संगे परमसारं दुर्जन संगे अतिघोरम् आगच्छ आगच्छ सज्जन संगम मागच्छ मागच्छ दुर्जन संगम सज्जन संगे धर्मचिन्तनं दुर्जन संगे दुर्बोधनं सज्जन संगे धर्मचिन्तनं दुर्जन संगे दुर्बोधनम् आगच्छ आगच्छ सज्जन संगम मागच्छ मागच्छ दुर्जन संगम सज्जन संगे हरिसेवनं दुर्जन संगे परिहसनं सज्जन संगे हरिसेवनं दुर्जन संगे परिहसनम् आगच्छ आगच्छ सज्जन संगम मागच्छ मागच्छ दुर्जन संगम सज्जन संगे आनन्दं दुर्जन संगे आलस्यं सज्जन संगे आनन्दं दुर्जन संगे आलस्यम् आगच्छ आगच्छ सज्जन संगम मागच्छ मागच्छ दुर्जन संगम सज्जन संगे मनोशान्तिः दुर्जन संगे मनोभ्रान्तिः आगच्छ आगच्छ सज्जन संगम मागच्छ मागच्छ दुर्जन संगम सज्जन संगे प्रमोदः दुर्जन संगे प्रमादः सज्जन संगे प्रमोदः दुर्जन संगे प्रमादः आगच्छ आगच्छ सज्जन संगम मागच्छ मागच्छ दुर्जन संगम आगच्छ आगच्छ सज्जन संगम मागच्छ मागच्छ दुर्जन संगम सज्जन संगे कृष्ण कथा दुर्जन संगे ग्राम्य कथा सज्जन संगे कृष्ण कथा दुर्जन संगे ग्राम्य कथा आगच्छ आगच्छ सज्जन संगम मागच्छ मागच्छ दुर्जन संगम आगच्छ आगच्छ सज्जन संगम
मागच दुर्जनसङ्गं सज्जनसङ्गे साधुपोषणं दुर्जनसङ्गे साधुतूषणं सज्जनसङ्गे साधुपोषणं दुर्जनसङ्गे साधुदूषणम् आगच्छ सज्जनसङ्गं मागच्छ दुर्जनसङ्गम् आगच्छ सज्जनसङ्गं मागच्छ सज्जन मागच्छ दुर्जनसङ्गम् सज्जनसङ्गे मुरलीधरं दुर्जनसङ्गे महिषारूढं सज्जनसङ्गे मुरलीधरं दुर्जनसङ्गे महिषारूढम् आगच्छ सज्जनसङ्गं मागच्छ दुर्जनसङ्गम् आगच्छ सज्जनसङ्गं मागच्छ दुर्जनसङ्गम् आगच्छ सज्जनसङ्गं मागच्छ दुर्जनसङ्गम् आगच्छ सज्जनसङ्गं मागच्छ दुर्जनसङ्गम्. இந்த அபங்கத்தை அடுத்த வாரத்தில் மீண்டும் கேட்டுவிட்டு நம்ம கதைக்கு போகலாம். ஜெயதேவ ஜெயதேவ ஜெய பாண்டுரங்கா ஹரி பாண்டுரங்கா ரகுமாயி வல்லப ராதிகா வல்லப ஜெய ஜெய. எல்லோரும் நன்றாய் இருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கணேசன் அருள் வேண்டும். எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கிரீசன் அருள் வேண்டும். எல்லோரும் நன்றாயும் ஒன்றாயும் இருக்க வேண்டும், இதற்கு ஈசன் ஞானானந்தர் அருள் வேண்டும். माऊली ज्ञानेश्वर महाराज के जय, सद्गुरु तुकाराम महाराज के जय, यानी नामदेव महाराज के जय, सद्गुरुनाथ महाराज के जय, समस्त साधु मंडल की जय, पतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय. राधे कृष्णा, राधे कृष्णा, राधे कृष्णा, राधे कृष्णा.